பவச ரர 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 ர ரிகண பவச ரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரன வசர ஹன பவர்க ரர ரர முருகா முருகா எதற்காக இவ்வளவு கடுமையாக பயிற்சி செய்கிறார்கள்? உடம்பெல்லாம் வியர்வை வழிந்தோடுகிறது. விரல்கள் கூட சிவந்து விட்டன. அப்படியும் சக்கரத்தை சுழற்றுவதை விடமாட்டேன் என்கிறார்களே. எங்கள் அருமை செல்வங்களே, பயிற்சி பெறுவதில் நீங்கள் காட்டும் முயற்சியைக் கண்டு மகிழ்கின்றோம். ஆனால் தொடர்ந்து அதை செய்தால் நீங்கள் களைப்படைந்து விடுவீர்கள். அதனால் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். சிறிது நேர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நாங்கள் இதில் வெற்றி அடையும் வரை ஓயவே மாட்டோம். எங்களை நினைத்து வருந்தாதீர்கள். நீங்கள் எங்களுக்கு துணையாக இருப்பதே அந்த சக்தி மாதாவே எங்களுடன் இருப்பதை போல் உள்ளது. அதுவே எங்களுக்கு உற்சாகம் தருகிறது. அதையே துணையாக கொண்டு வெற்றியை கைப்பற்றுவோம். சுவாமி, தாங்கள் கூறுவது போல் நான் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க மாட்டேன். நம் மகனின் வலிமை, திறமை இவைகளை பற்றி சந்தேகம் கொள்ள மாட்டேன். இருப்பினும் நம் மகனை எப்போது சந்திப்பேன் என்ற அவா எழுகிறது. என் தாயுள்ளம் அவனை எப்போது இங்கு அழைத்து வருவோம் என்றே ஏங்குகிறது. அதற்கான நேரம் கனிந்து விட்டது பார்வதி. என்னை சமாதானப்படுத்தவே தாங்கள் இப்படி கூறுகிறீர்கள்? இல்லை தேவி, நம் குமாரன் தோன்றுவதற்கு முன்பே அவனுக்காக நீ எவ்வளவு ஏங்கினாய் என்பது எனக்கு தெரியாதா? அவனுக்காக நீ தொட்டில் கட்டி தாலாட்டு பாடியதை நான் கேட்காமல் இருந்தேனா? அவன் தோன்றியதும் அவனை காண வேண்டும் என்று நீ துடிதுடித்தது, அது நடக்கவில்லையே என்ற கோபத்தில் நீ சாபம் தந்ததையும் நான் அறியாமல் இருப்பேனா? குழந்தையை பார்க்க வேண்டும் என்று நீ நடந்ததையும், அவனை கண்ட பின்பு நீ அடைந்த மகிழ்ச்சியையும், மற்றுமுள்ள அனைத்தையும் நான் அறிவேன். இந்த நிலைமையில் உன்னை இன்னமும் நான் காத்திருக்கச் செய்வேனா? நம் மைந்தன் கைலாயத்திற்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. அதனால் அவனை வரவேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நீ செய்யலாம். சுவாமி, நீங்கள் என்னை ஒவ்வொரு கட்டத்திலும் எவ்வளவு கூர்ந்து கவனித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு புரிகிறது. நம் குழந்தையின் வருகையை பற்றி தாங்கள் உறுதியாகத்தான் சொல்கிறீர்கள் என்று இப்போது எனக்கு தெரிந்துவிட்டது. நம் மைந்தனின் வருகையை கொண்டாட என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமோ அதை நான் இப்போதே செய்து விடுகிறேன். தேவ சிற்பியே, தங்கள் மகள் பதுமகோமலையை சூரபத்மன் சிறையெடுத்துச் சென்று விட்டான் என்றவுடன் பிரமை பிடித்து நின்று விட்டீர்களே. போகத்தான் வேண்டும் என்கிறீர்களே தவிர, மகளை காப்பாற்றியே தீருவேன் என்கிறீர்களே தவிர, உங்கள் கால்கள் அசைய முடியாமல் தடுமாறுகிறதே. தேவரிஷி நாரதரே, ஏன் இப்படி பேசி அவரை கலங்கச் செய்கிறீர்கள்? தமது மகள் பதுமகோமலை மீது எந்த அளவிற்கு அவர் பாசம் வைத்திருக்கிறார் என்பது தங்களுக்கு தெரியாதா? தேவர்களில் ஒருவருக்கு தனது மகளை திருமணம் செய்து தருவதாக திட்டமிட்டிருந்தாரே, அதை தாங்கள் அறிய மாட்டீர்களா?
தேவ சிற்பியான அவரது மகள் அழகின் வடிவம் அல்லவா? அவளை மணக்க எந்த தேவன்தான் மறுத்திருப்பான்? உண்மைதான். யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று அல்லவா ஒவ்வொருவரும் காத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது சூரபத்மன் அவளை கொண்டு சென்று விட்டான் என்றால் இனி அது பற்றி யோசிக்கவே அஞ்சுவார்களே. இல்லை இல்லை, என் மகளுடைய வாழ்வு அந்த சூரபத்மனால் வீணாவதற்கு நிச்சயம் நான் இடம் தர மாட்டேன். எப்படியாவது அவளை மீட்டுக் கொண்டு வந்தே தீருவேன். அந்த அசுரர்கள் தேவ சிற்பியை எப்படி நடத்தப் போகிறார்களோ யாருக்கு தெரியும்? நாராயணன் நாராயணன். அண்ணா, நீங்கள் விஸ்வகர்மாவை அழைத்து வருவதாக சொன்னீர்கள். ஆனால் இப்பொழுது தேவ சிற்பி செதுக்கிய ஒரு பதுமையை கொண்டு வந்திருக்கிறீர்களே. நீ மிகவும் புத்திசாலி சிங்கமா. இவன் பெயரையே கண்டுபிடித்து விட்டாய். நானா? எப்படி? பதுமை என்றாய். பதுமகோமளை என்பதுதான் இவளின் பெயர். நீ கூறியது போல் தேவ சிற்பி உருவாக்கிய உயிருள்ள பதுமை இவள். விஸ்வகர்மாவின் மகள். விஸ்வகர்மா என்ன ஆனார்? அவன் அரண்மனையில் இல்லை. அதனால்தான் இந்த உயிருள்ள பதுமையை கொண்டு வந்தார். மகளை தேடி தந்தை வந்துதானே தீர வேண்டும். அண்ணா, இந்த பதும கோமளை. நீ இவளை பெயரைச் சொல்லி அழைக்கக் கூடாது. ஏன் அண்ணா? அண்ணியாக வரப்போகிறவள் பெயரை தம்பிகள் சொல்லி அழைக்கலாம். ஓஹோ, அப்படியா? அதேதான். பார்த்தாயா பதுமகோமளை? எனது கருத்தை கூறிய மறுகணமே எனது தம்பிகள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். நீ இங்கு வந்த பிறகுதான் இடிந்து கிடக்கும் எங்கள் அசுரலோகமே ஒளி பெற்று அழகாக தெரிகிறது. போதும், நிறுத்து. உன் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. இந்த அசுர சாம்ராஜ்யம் சிதைந்து கிடப்பது போல் நீயும் விரைவில் அழியத்தான் போகிறாய். சரியாகச் சொன்னாய் பதும கோமளை. தந்தையே, சூரபத்மா என்ன நினைத்துக் கொண்டு என் மகளை கடத்திக் கொண்டு வந்தார்? என் மகள் சொன்னது போல் உன் அழிவை நீயே தேடிக்கொள்ளாதே. உன் பாதையை மாற்றிக்கொள், தருமத்தின் பக்கம் வந்துவிடு. நான் வருவது இருக்கட்டும். நான் எதிர்பார்த்தது போல் நீயே இங்கு வந்து விட்டாய். பார்த்தாயா? நீ நல்லபடியாக வாழ வேண்டும், உன் மகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் இப்படி பேசாத. இனியும் ஒரு முறை என எதிர்த்து பேசினால் நீயும் இருக்க மாட்டாய், உனது மகளும் இருக்க மாட்டாள். சூரபத்மா, நீ உயிரோடு இருந்தால்தானே இப்படியெல்லாம் பேசுவாய்? அடே விஸ்வகர்மா, எவ்வளவு ஆணவம் உனக்கு! எங்கள் கண் முன்னால் எங்கள் அண்ணனுக்கு எதிராக குரலை உயர்த்தி பேசுகிறாயா? இப்போதே உன் தலையை துண்டிக்கிறேன். ஒரு தாரகாசுரன், நீ அப்படி செய்து விட்டால் ஒரு நொடியில் இவன் உயிர் பிரிந்துவிடும். அதனால் நமக்கென்ன பயன்? இவன் கண் முன்னால் இவன் மகள் உயிர் போவதை இவன் பார்க்க வேண்டாமா? அருகே இருந்தும் தன் மகளின் உயிரை காப்பாற்ற முடியாமல் இவன் கதற வேண்டாமா?
எங்கள் 6 பேரில் ஒருவன் கதை வீசுவதில் சிறந்தவனாகிவிட்டான். மற்றொருவன் பாசக்கயிறை வீசுவதில் கெட்டிக்காரன் என்று பெயர் பெற்று விட்டான். நான் இந்த சக்கரத்தில் சிறந்தவனாக வேண்டும் என்று நினைக்கிறேன், முடியவில்லையே. இந்த முறையாவது நான் ஏவி விடும் சக்கரம் சரியான இலக்கை போய் தாக்குமா? பாசக்கயிறு வீசுவதில் பெயர் பெற்றது போதுமா? சக்கரத்தை வீச வேண்டாமா? 6ஆம் அறிவு பெற்றவன் என்று என்னை பாராட்டினார்களே, அதற்கேற்ப கதையில் சாதனை படைத்தேனே. இந்த சக்கரத்தில் மட்டும் ஏன் எதுவும் செய்ய முடியவில்லை? இவர்கள் இதில் சாதனை புரியும் வரை ஓய மாட்டார்கள். அதற்காக பசிக்கு உணவருந்தாமல் கூட பயிற்சி செய்ய வேண்டுமா? நீ கூறுவதும் சரிதான். நாம கொண்டு வந்து தராவிட்டால் இவர்களுக்கு பசி கூட தெரியாது போல் இருக்கிறதே. வாருங்கள், உணவு கொண்டு வரலாம். பிள்ளைகளே, உணவருந்து விட்டு செல்லுங்கள். பசி இல்லை, பயிற்சியை முடித்துவிட்டு உண்கிறோம். சிறிது தண்ணீராவது பருகுங்கள். தாகமும் இல்லை, பிறகு தண்ணீர் குடிக்கிறோம். சுவாமி, இந்த பிள்ளைகள் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள்? உண்ணாமல் உறங்காமல் அந்த சக்கராயுதத்தை சுழற்றிக் கொண்டே இருக்கிறார்களே. கதையையும் பாசத்தையும் எளிதாக கற்றுக்கொண்ட இவர்கள் இந்த சக்கராயுதத்தில் பயிற்சி பெற ஏன் இப்படி தடுமாறுகிறார்கள்? விரல்களும் வீக்கம் கண்டு விட்டன, அப்படியும் ஓயவில்லையே. அவர்கள் வீரத்தின் வடிவமாக தோன்றியவர்கள் அல்லவா? அவ்வளவு எளிதில் சோர்ந்து முயற்சியை விட்டு விடுவார்களா? என்ன காரணத்தால் சக்கராயுதத்தை சரியான இலக்கு நோக்கி இவர்களால் எய்ய முடியவில்லை என்று தெரியவில்லையே. நீங்களோ பட்டாம்பூச்சி தானாக கூட்டிலிருந்து வெளியே வருவது போல் இவர்கள் தானாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் சிறகடித்து பறக்க நினைக்கும் குஞ்சுகளுக்கு தாய்ப்பறவை தானே அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது. அதேபோல் தாய் மாமனாக நீங்கள் அங்கு சென்று கற்றுத்தரலாம் அல்லவா? யமதர்மன் சென்று கற்றுக் கொடுக்கவில்லையா? யமனுக்கு இருக்கும் அக்கறை கூட எனக்கில்லையே என்று கேட்கிறாய். அந்த பிள்ளைகளுடைய மனம் ஒருநிலைப்பட்டு ஏகாகிர சித்தத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்த ஒரு வழிகாட்டி இல்லை. அதை சொல்லித் தந்தால் எளிதாய் கற்றுக்கொள்வார்கள். அந்த வழிகாட்டி யார் என்பதுதான் இப்போது என் கேள்வி. வேண்டாம் சூரபத்மா, இது போன்ற நடவடிக்கைகளால் உன் இறுதி காலத்தை நீயே தேடிக்கொள்ளாதே. சப்த ரிஷிகள், சிவகுமாரர்கள், உங்களை அழிக்க பிறந்தவர்கள் விரைவில் வருவார்கள் என்று எச்சரித்தும் உங்களுக்கு புத்தி வரவில்லையா? உனக்கு தான் புத்தி கெட்டுவிட்டது விஸ்வகர்மா. இல்லாவிட்டால் உன் உயிர் ஊசலாடிக் கொண்டிருக்கும் போது இப்படி பேசிக் கொண்டிருப்பாயா? நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? தற்போது ஏற்பட்ட உற்பாதத்தால் வீரமகேந்திரபுரம் சிதறிக் கிடப்பது தங்களுக்கு தெரியாதா? மீண்டும் அதை அதேபோல்
புதிதாக உருவாக்கித் தர வேண்டும். பெரிய பெரிய மாட மாளிகைகள், பிரம்மாண்ட அரண்மனைகள் என அனைத்தையும் உருவாக்கித் தர வேண்டும். அது மட்டுமல்ல, என் தம்பி சிங்கமுகனுக்காக அசுரபுரம் எனும் நகரை தென்பகுதியிலும், மாயா வித்தைகள் புரிவதில் வல்லவனான என் தம்பி தாரகாசுரனுக்காக மாயாபுரி எனும் நகரை வடபகுதியிலும் நீ உருவாக்க வேண்டும். சூரபத்மன் எனும் இந்த ராஜாளியின் இரு சிறகுகளாக என் தம்பிகள் இருபுறமும் எனக்கு துணை புரிய வேண்டும். இல்லை, நடக்காது. அசுரர்கள் மீண்டும் வலிமை பெறுவதற்கு நான் துணை போக முடியாது. அப்படி சொல்லுங்கள் தந்தையே. தேவ சிற்பியான தாங்கள் முன்பு இதையெல்லாம் வேறு வழியின்றி கட்டிக் கொடுத்தீர்கள். இனி அது அவசியமில்லை. அழிய போகும் இவர்களுக்கு புதிய மாளிகை எதற்கு? என்னை இவர்கள் கொன்றாலும் பரவாயில்லை. எந்த காரணத்தை கொண்டும் இதற்கு ஒப்புக்கொள்ளாதீர்கள். எனக்காக கூட ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் இருவரும் அதிகமாக பேசிவிட்டீர்கள். உன் அழகான மகள் கழுத்து அறுபட்டு சாகப் போகிறாள். அவளின் சங்கு கழுத்தை என் சக்கரம் என்ன செய்ய போகிறது என்பதை மட்டும் வேடிக்கை பார். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. சக்கரத்தை ஏவுவது அவ்வளவு எளிதல்ல. சக்கரத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ இந்த பக்கம் வந்தோமா, பார்த்தோமா, போனோமா என்று இல்லாமல் இதை பற்றி எதேதோ சொல்கிறீர்கள். உங்களை பார்த்தால் கோவிலில் பூஜை செய்யும் குருக்கள் போல் தெரிகிறது. இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் சொல்வது சரிதான். கோவில் குருக்களுக்கு ஆயுதம் பற்றி பேச தகுதி இல்லைதான். ஆனால் நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்று விட்டீர்களா? மற்ற ஆயுதங்களை எளிதாக பயன்படுத்திய நாங்கள் இந்த சக்கரத்தை விடுவதில் நாங்கள் இன்னும் தேர்ச்சி பெறவில்லையே. எவ்வளவு முயன்றாலும் முடியவில்லையே. ஒவ்வொரு முறையும் சரியாக இலக்கை தொட முடியவில்லை. ஏதோ தவறு செய்கிறோம். இதை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்று புரியவில்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நீங்கள் இதை பயிற்சி செய்வதற்கு முன் சில நுணுக்கங்களை தெரிந்து கொள்வது நல்லது. நீங்கள்
பயிற்சி செய்கிறீர்களே தவிர அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை இன்னும் தெரிந்து கொள்ளவே இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் சக்கரத்தை ஏந்தி வீச வேண்டிய குறியை பார்த்த உடனேயே உங்களின் மனம், கண்கள், கைகள் இவை மூன்றும் ஒன்றாக இணைய வேண்டும். மனம் சற்று பதட்டமடைந்தாலும் கைகள் இலக்கை நோக்கி சரியாக வீசாது. ஏகாகிர சித்தம் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது ஒன்றை நினைத்துவிட்டால் அதிலேயே மனம் ஒன்றுபடும். அதன்படி உங்கள் மனம் உங்கள் கைகளுக்கு வர வேண்டும். இப்போது புரிந்துவிட்டது. எங்கள் பிரச்சனையே இங்குதான் இருக்கிறது. இதை சுழற்றும் போது சரியாக வருமோ வராதோ என்ற பதட்டம் ஏற்படுகிறது. நாங்கள் எங்கள் மனதை சரியாக ஒரு நிலையில் வைக்க தவறிவிட்டோம். ஆமாம், எங்கள் மனம் கூட இந்த சக்கரத்தை போல் சுழல்கிறது. சக்கரத்தை சுற்றும் முன்பே மனதில் 1000 எண்ணங்கள் சுழல்கிறது. என் மனம் என் சக்கரத்தை போலவே எங்கோ சென்று விடுகிறது. ஏகாகிர சித்தம் என்கிறீர்களே, அது நீங்கள் கோவிலில் தியானம் செய்பவராய் இருப்பதால் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்று தோன்றுகிறது. நாங்கள் இந்த விஷயத்தில் அதை எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும்? ஏகாகிர சித்தம் என்பதற்கு அடையாளம் என்ன? இது என்ன? கமண்டலம். இதில் என்ன இருக்கிறது? தண்ணீர் இருக்கிறது. இப்பொழுது இந்த கமண்டலத்தை சுற்றினால் என்ன ஆகும்? தண்ணீர் முழுவதும் சிதறி வெளியே வந்துவிடும். இப்பொழுது பாருங்கள். பார்ப்பதற்கு சிவகுமாரர்களாக தெரியும் இவர்களில் தேவர்களின் குணாதிசயமும் திருமூர்த்திகளின் குணமும் வீரமும் விவேகமும் தெரிகிறது. நிச்சயம் ஒரு நாள் இவர்கள் அதர்மத்தை அழிப்பார்கள். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. இந்த சக்கரம் அவளின் கழுத்தின் முன்பு நிற்காது. அவள் கழுத்தை துண்டித்துவிட்டு மறுபக்கம் சென்று வேண்டாம், 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 வேண்டாம். சக்கரத்தை நிறுத்து. என் மகளை கொன்று விடாதே. என் உயிரே அவள்தான். அவள் மடிந்து விட்டால் நானும் மடிந்து விடுவேன். கேட்டதற்கிணங்க எல்லாவற்றையும் கட்டித் தருகிறேன். மூவருக்கும் 3 நகரங்களை உருவாக்குகிறேன். உருவாக்கு விஸ்வகர்மா, உருவாக்கு. எங்களுக்கான அரண்மனையை மட்டுமல்ல, என்னை இகழ்ந்து பேசிய உன் மகளுக்காக ஒளி கூட உட்புகாத சிறைச்சாலையையும் சேர்த்து உருவாக்கு. விஸ்வகர்மா வேறு வழியின்றி சூரபத்மனுக்கு வீரமகேந்திர பட்டினத்தை உருவாக்கி தருவதோடு சிங்கமுகனுக்கு அசுரபுரத்தையும் தாரகாசுரனுக்கு மாயாபுரியையும் உருவாக்கி தர சம்மதித்து விட்டார். இந்த நேரத்தில் இந்திரதேவர் சொல்வதையும் யோசிக்க வேண்டியிருக்கிறது.
விஸ்வகர்மா எதை செய்தாலும் சூரபத்மன் அவரையும் அவர் மகளையும் எளிதில் விட்டுவிட மாட்டார். நாம் அந்த தஷ்ய யஜ்ஞத்தில் கலந்து கொண்ட காரணத்தினால் இவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவிக்க நேர்ந்துவிட்டது. அதன் தொடர்ச்சியாக எங்களது இந்திர லோகத்தையும் இழந்தோம். என் திசை வேந்தர்கள் பட்டினங்களை இழந்தார்கள். காமதேவன் எரிக்கப்பட்டான். ஆனால் இன்று விஸ்வகர்மாவும் அவரது மகளும் சிறைப்படும் நிலை ஏற்பட்டு விட்டது. இதற்கு முடிவே இல்லையா? ஏனில்லை தேவேந்திரா. இறைவன் நம் மீது கொண்ட பச்சாதாபம் எனும் குடம் நிறைவதற்கும் அசுரர் புரியும் பாவம் எனும் குடம் நிறைவதற்கும் சரியாக இருக்கும். இரண்டும் சமமாகும் சமயம் வரும். அன்று விடுவு பிறக்கும். தேவகுரு சொல்வது உண்மையே தேவேந்திரா. நமக்கு துணை புரியும் ஒரே நம்பிக்கையாக சிவபுத்திரர்கள் இருக்கிறார்களே. அற்புதம். குருவே, இத்தனை சுழற்சியிலும் கமண்டலத்தில் நிறைந்திருந்த தண்ணீரில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே விழவில்லையே. அது எப்படி சாத்தியமாகும் குருவே? இதுதான் ஏகாகிர சித்தம் என்பது. மனம் ஒன்றை நினைத்தால் அதிலேயே ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். நான் கமண்டலத்தை சுழற்றிய போது அதனுள் நிறைந்திருந்த தண்ணீர் அதன் சுழற்சியிலேயே ஒன்றுபட்டு நிலை பெற்று நின்றதால்தான் கமண்டலத்தில் இருந்த தண்ணீர் கீழே விழவில்லை. அதுபோலத்தான் எந்த பயிற்சியாக இருந்தாலும் மனம் அதில் ஒன்றுபட வேண்டும். மனம், இலக்கு, உடல் மூன்றும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நம் மனதை கவனச்சிதைவின்றி ஒருமுகப்படுத்த வேண்டும். நம் உடல் திறனையும் மனதின் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நமது இலக்கை வென்றுவிட வேண்டும் என்ற உறுதியுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். குருக்களே, தாங்கள் பிரம்ம ஞானி, சகலகலா பண்டிதர். நாங்கள் உங்களை எளிதாக நினைத்து விட்டோம். ஆனால் தாங்களோ அந்த மிக கடினமான சக்கர வித்தையை வெகு விரைவாக ஒரே இரவில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டீர்கள். தங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே எங்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கு கற்றுத்தந்ததில் எனக்கு சந்தோஷமே. உங்கள் அனைவருக்கும் கற்பூர புத்தி. அதனால் வித்தையை உடனே உள்வாங்கிக் கொண்டீர்கள். கற்பூர புத்தி என்றால் என்ன? வித்தையை கற்பதில் 3 பிரிவுகள் உண்டு. கற்பூர புத்தி, கரித்துண்டு புத்தி, கதலித்துண்டு புத்தி என்று கூறுவார்கள். எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? மாணவர்கள் 3 வகையினர் ஆவர். கற்பூரத்தில் நெருப்பை வைத்தால் அது உடனே பற்றிக் கொள்ளும். கரித்துண்டை நெருப்பினுள் வைத்தால் சிறிது நேரம் கழித்துதான் நெருப்பு அதனுள் பற்றும். கதலித்துண்டு என்பது வாழை மட்டை. அதில் எவ்வளவு நேரம் நெருப்பு வைத்தாலும் அதனுள் நெருப்பு பற்றாது. சிறகடித்து பறந்த பதும கோமளையே, என்னை எதிர்த்ததன் விளைவை பார்த்தாயா? எத்தனை விபரீதமாக முடிந்ததன். இனி இந்த சிறைச்சாலைதான்
உன் சிறிய கூடு. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. நீங்கள் 6 பேரும் வித்தையை கற்றுத்தந்த உடனேயே கற்றுத் தேர்ந்து விட்டீர்கள். அதனால்தான் உங்களை அப்படிச் சொன்னேன். எங்களுக்கு இந்த வாழ்த்தே போதும். நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு வாக்களிக்கின்றேன். உரிய காலம் வரும் பொழுது நீங்கள் வேண்டினால் மகாவிஷ்ணுவின் திவ்ய சக்கரம் வந்து உங்களுக்கு உதவும். ஆஹா, இதைவிட எங்களுக்கு வேறென்ன ஆசி வேண்டும்? சக்கராயுத பயிற்சியும் நிறைவு பெற்றது. இனி வில்வித்தை பயிற்சியில் நாம் தேர்ச்சி பெற வேண்டும். நந்தி, நந்தி, என்னால் நம்பவே முடியவில்லை. நான் இதுவரை எதிர்பார்க்காத யோசிக்காத விஷயத்தை என் சுவாமி இன்று என்னிடம் கூறிவிட்டார். தாயே, தாங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக பேசுவதை கேட்கும் போது என் மனமும் மகிழ்கிறது. எம்பெருமான் எதை பற்றி பேசினார்? என் புத்திரன் வரக்கூடிய காலம் வந்துவிட்டது என்றார். ஆஹா தாயே, இது கைலாயமே ஒன்று திரண்டு கொண்டாட வேண்டிய நிகழ்வல்லவா? அதில் என்ன சந்தேகம்? என் புதல்வன் இங்கு வரும்போது ஆடம்பர வரவேற்பு நிகழ வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாம் உடனே செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் தாயே. இதோ இங்கு ஒரு தொட்டிலை அமைக்க வேண்டும். அந்த தொட்டிலில் என் குழந்தையை இட்டு தாலாட்டு பாட வேண்டும். அங்கு ஒரு ஊஞ்சலை கட்டி என் மகனோடு நான் விளையாட வேண்டும். கண்களுனை காணவே இங்கும் அங்கும் தேடுதே, தாயின் உள்ளம் தவிக்கின்றதே. மயிலோடு துள்ளியே மடி மீது தூங்கவே பிள்ளையொன்று வருகின்றதே. அதோ இங்கு அழகான பொற்களை அமைக்க வேண்டும். அதில் என் மைந்தன் தவழ்ந்து வரும்போது அது அவனை பட்டு மெத்தை போல் தாங்கி அவனை மகிழ்விக்க வேண்டும். நந்தி, நான் கோரிய ஏற்பாடுகளை எல்லாம் உடனே செய்தாக வேண்டும். புரிகிறதா? ஆகட்டும் தாயே. அன்னையார் தன் மைந்தன் இன்னும் சிறு குழந்தையாக இருப்பதாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவரோ 5 வயது சிறுவனாகி ஆயுத கலையில் அற்புதமாக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார். அன்னையோ இங்கு ஈசன் ஏற்படுத்திய மாயையிலிருந்து விடுபடாமல் இருக்கிறாரே. கடித்து பறந்த பதும கோமளையே, என்னை எதிர்த்ததன் விளைவை பார்த்தாயா? எத்தனை விபரீதமாக முடிந்ததன். இனி இந்த சிறைச்சாலைதான் உன் சிறிய கூடு.
தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. நம்மை விட பயிற்சி பெற்றவர்கள் யாரோ நம் பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். அதை நினைத்தால் சற்று பயமாகத்தான் இருக்கிறது. இதில் பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? வந்தவர்கள் நம் பிள்ளைகளுக்கு நன்மைதானே செய்திருக்கிறார்கள். நம்மால் கூட கற்பிக்க முடியாத ஒன்றை மிகவும் சிறப்பாகத்தானே கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் பிறப்பிலேயே ஏதோ தெய்வாம்சம் உள்ளவர்களாகத்தான் இருக்க வேண்டும். மிக முக்கியமான நோக்கத்திற்காகத்தான் அவர்கள் பிறந்திருக்க வேண்டும். அதனால்தான் தேவர்களே வந்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். உண்மைதான். இப்பொழுது நம் பிள்ளைகள் சக்கர பயிற்சியிலும் தேர்ச்சி பெற்று வல்லவர்களாக இருக்கிறார்கள். வாருங்கள், விரைந்து செல்லலாம். இல்லாவிடில் நேற்றைய தினம் போல் நம்மை விட்டுவிட்டு பிள்ளைகள் பயிற்சிக்கு சென்று விடுவார்கள். என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி நடக்கிறது? இந்த சிவபுத்திரர்கள் என் உறக்கத்தையும் பறித்து விட்டார்களே. அன்று என்னை தாக்குவது போல் ஒரு கதை வந்துவிட்டு சென்றது. இன்று என் கழுத்தை அறுப்பது போல் ஒரு சக்கரம் வந்துவிட்டு செல்கிறது. எதற்காக இப்படி நடக்கிறது? புரியவில்லையா சூரபத்மா? எந்த தீச்சுடர்களை கருவாக இருக்கும் போதே பாசுபதத்தை கொண்டு அழிக்கச் சொன்னாயோ, பாசுபதத்தை கொண்டு அதை கொல்ல நினைத்தாயோ, எந்த சிவபுத்திரர்களை உருவமடைந்த பிறகு புஜங்காசுரனை கொண்டு விழுங்கச் சொன்னாயோ, அஜமுகி எந்த குழந்தைகளை அழிக்கச் சென்றாலோ அந்த குழந்தைகள் இப்போது ஆயுத பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆயுதங்கள் தான் இங்கே வந்து உன்னை மிரள வைக்கின்றன. ஏன் அவை இங்கு வர வேண்டும்? அந்த சிவபுத்திரர்கள் வலிமை பெற்று விட்டார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான். ஆம் சூரபத்மா, சப்த ரிஷிகள் சிவபுத்திரர்களை பற்றி எச்சரித்தார்கள் அல்லவா? அது விரைவில் நடக்கப் போகிறது. அதற்கு அடையாளமாகத்தான் இந்த ஆயுதங்கள் வந்து உன்னை மிரள வைக்கின்றன. இனியும் அவர்களை விட்டு வைத்தால் தானே என்னை மிரள வைப்பார்கள். அஜமுகியையோ தாரகாசுரனையோ இனி அவர்களை அழிக்க நான் அனுப்பப் போவதில்லை. நானே செல்கிறேன். இந்த சூரபத்மனின் வலிமைக்கு முன்பு அந்த சிவபுத்திரர்களின் வலிமை நொறுங்கி போய் விடாதா? இது வாய் பிளந்திருக்கும் முதலையின் வாயில் நானே போய் விடுகிறேன் என்று சொல்வது போலாகும். அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக்கூடாது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் அதை எளிதில் செய்துவிடவும் முடியாது. அதற்காக சூரபத்மனை எதையும் செய்யாமல் இப்படியே இருக்க வேண்டும் என்கிறாயா? உன்ன மறந்து உறக்கத்தை துறந்து செயலற்று கிடக்க வேண்டும் என்கிறாயா? எதிரி வலிமை படைத்தவன் என்றால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனை விட வலிமையாவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். தாயார் சுரசை கூறியது போல் வம்சவிருத்தி செய்ய வேண்டும். சந்ததியை பெருக்க வேண்டும். வலிமை மிக்க பிள்ளைகளை பெற்று அந்த சிவபுத்திரர்களின் முன்பு நிறுத்த வேண்டும். அப்படியென்றால் சூரபத்மனுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்கிறாயா? ஆனால் அதற்கு தகுதியான பெண் எங்கே இருக்கிறாள்? பதும கோமளையை பார்த்த மறுகணமே நீயே எனது பட்டத்து ராணி என்று கூறவில்லையா? தேவகுல மங்கை அசுரகுல வேந்தனை அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்வாளா? மறுத்து பேசத்தான் செய்வாள். அதற்காக அவளை சிறையில் தள்ளிவிடுவதா? தேவகுல மங்கைக்கும் அசுரகுல வேந்தனுக்கும் திருமணம் நிகழ்ந்து பிள்ளைகள் பிறந்தால் அவர்கள் மிகுந்த வலிமையோடு திகழ மாட்டார்களா?
பதும கோமளை தேவசிற்பி விஸ்வகர்மாவின் மகள். பார்த்த மறுகணமே என் மனதில் பதிந்தவள். இந்த சூரபத்மனையே எதிர்த்து வாளேந்தி வந்த வீராங்கனை. அழகும் வீரமும் பொருந்திய அவள்தான் எனக்கு மனைவியாவதற்கு தகுந்தவள். அவளை மணக்கத்தான் வேண்டும். நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம். நாங்கள் வந்த வேலை முடிந்துவிட்டது. கோமளை, இந்த அசுரவேந்தன் எந்த நேரத்தில் எதற்காக வந்தான்? இவைகளெல்லாம் யாருக்காக? சூரபத்மா, நீ தவறுக்கு மேல் தவறு செய்கிறாய். அன்பான முறையில் மாப்பிள்ளை என்று அழையுங்கள் மாமனாரே. வீரர்களே, நாரதா, என்ன தயக்கம்? உடனே சென்று நான் அழைத்ததாக சொல்லி விஸ்வகர்மாவை இங்கு அழைத்து வா. மண்ணாசை பொன்னாசை ஒருவனை மட்டுமே அழிக்கும். பொல்லாத பெண்ணாசை அவனை சுற்றியுள்ள அனைத்தையும் அழிக்கும்.